நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மே துதிக்கிறப்பா. அருமையான காலை வேளையிலே புதிய மாதத்தில் 4வது ஏப்ரல் மாதத்தில் கூட இப்படி ஜாஷுவா டிவி மூலம் இப்படி பிள்ளைகளை பார்க்க ஒரு பாக்கியம் கொடுத்தீரப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளின் இந்த மாதத்தின் முதல் தொடக்கத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்முடைய கரத்தில் கொடுத்து வாங்குகிறோம். இந்த ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வர ஜீசஸ் நீங்களே நடத்தி தாங்கப்பா. இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே பரத்திலிருந்து வார்த்தை வாக்குத்தத்தம் தாங்க சுவாமி. நீர் பேசும். பாடல் வேளை, துதி வேளை, ஜெப வேளை எல்லாம் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். அல்லேலூயா. சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. பாவ பார சுமையதல் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதல் சோர்ந்த தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவன் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம்,
தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டான். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பாரே சொன்னால். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள் அருமையாக அண்ணே குட்டி தம்பி எல்லாம் பாடினாங்க. கர்த்தர் அந்த பாடலை ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 1ஆம் தேதி இந்த மாதத்துக்குள்ள கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்காங்களோ அதை நம்ம இன்றைக்கி சுதந்திரிக்க போகிறோம். உங்கள் உள்ளத்தில் முதலாவது ஒரு சந்தோஷம். எத்தனை துக்கங்கள், எத்தனை பாடுகள், இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த தேவை எப்படி சந்திப்போம், இந்த வியாதி எப்படி மாறுன்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும் போது கர்த்தர் இப்பொழுது பெரிய காரியங்களை செய்ய போகிறார். துதிக்க 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 சத்துரு பின்னிட்டு திரும்புவான். இப்போ 2-3 நாளாய் இந்த ஏப்ரல் மாதத்துக்காக ஜெபிக்கும்போது சத்துரு பின்னிட்டு திரும்புகிறான், சத்துரு பின்னிட்டு திரும்புகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நமக்கு விரோதமாய் போராடுகிற பலகீனங்கள், நமக்கு விரோதமாய் போராடுகிற நிறைய தேவைகள் எல்லாம் பின்னிட்டு திரும்பி இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. தெரிந்தவங்க எல்லாரும் நீங்க பாடலாம். அல்லேலூயா. கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. நாளெல்லாம் கண்மணி போல் நடத்தினீரே, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்தினீரே. உங்க கிருபை போல் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே, அதையெல்லாம் கையிலேந்து தூக்கி சுமந்தீரே. போகும்போதும் வரும்போதும்
எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. எல்லாம் கரம் தட்டி பாடுவோம். இந்த மாதத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். நல்ல உற்சாகமாய் சந்தோஷமாய் உங்கள் கவலைகளெல்லாம் மறந்து இந்த மாதம் முழுவதும் உங்க கிருபை எனக்கு போதும்பா. காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினே, கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினே. காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினே, கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினே. கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டே, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டே. கவலையை களிப்பாக மாற்றிவிட்டே, கவலையை களிப்பாக மாற்றிவிட்டே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, சொல்வோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல் காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல் காப்பவரே. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல வாய் திறந்து சோத்திரம் செலுத்துவோமா. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் எனக்கு ஒரு குறை வைக்கலப்பா. ஏசப்பா, என்னை புதிய மாதத்தில் என்னையும் என் குடும்பங்களையும் என் கையின் பிரயாசங்களையும் நல்ல இழுத்து வந்து சேர்த்ததுக்காக நல்ல கரந்தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த புதிய மாதம் ஆண்டவரே, ஆண்டவரே புதிய காரியங்களை செய்ய போகிறீர் ராஜா. இந்த பாடல் சத்தம் ஆண்டவர், இந்த டிவி மூலம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நேரத்தில் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. உங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்துகிறீர் ராஜா. எஸ் எஸ், உன் கவலைகள், துக்கங்கள் ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுதே உன் கண்களில் வடிகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ஜீசஸ், யாருக்குமே சமாதானம் இல்லைப்பா. ஆராதிக்கணும் துதிக்கணும் கூட ஒரு சந்தோஷம் இல்லைப்பா. இந்த மாதம் எனக்கு ஏன் இப்படி வருகிறது என்று சொல்லி அவங்க வேதனையோடு அந்த மாதத்தில் கால் எடுத்து வச்சுருக்காங்கப்பா. ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. இல்லைப்பா, நீங்கள் இருக்கீங்க டாடி, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா. எத்தனை சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் இந்த 3 மாதத்தை விட இந்த 4வது மாதத்தில் ஆண்டவரே இஸ் வெரி டிஸ்கிரைஸ் அண்ட் வெரி லேஸாய் உனக்கு சிம்பிளாக இந்த காலத்தை நேர்த்தியாய் உன்னை நடத்துவேன். உன்னை கரம் பிடித்திருக்கிறவர் நான் அல்லவா, உன் கரம் பிடித்திருக்கிறவர் நான் அல்லவா. ஜீசஸ் பவர், அநேக இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிறீர் ராஜா. உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். எனக்கு இவ்வளவு வேதனை ஏன்னு சொல்லி சில துடித்து கொண்டு இருக்கீங்க. இந்த சத்தம் பல இடத்துக்கு கடந்து செல்கிறது ராஜா. எஸ் 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 இஸ் வாட் இஸ் காய். ஆமென் ஜீசஸ். அந்த எஸ்தர் ராஜாத்தியை விசாரித்த தேவன் உன் பக்கத்தில் நிற்கிறார், உன்னை விசாரிக்கிறார். உன்னை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலை எல்லாம் இந்த மாதத்தில் அவர் பார்த்து கொள்ளுவார். ஐ காட் ஜீசஸ். ஆவியானவர் சொல்கிறார், சில நேரம் உனக்குள்ள ஒரு ஆற்றாம நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் இல்லை, எனக்கு ஜெபிக்கிறேன் பதில் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், இல்ல இல்ல, இன்றைக்கு நான் உனக்கு பதிலை தருகிறேன். கரந்தட்டி ஏற்றுக்கொள், கரந்தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக்கடவது. நேர்த்தியான இடத்தில் உனக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் உண்டு. நான் உனக்கு மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன். டோன்ட் கான்ட்ரைஸ். நிறைய தடவை நீ ஜெபிச்சிருக்கிற ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஆவியானவர் சொல்கிறார், உள்ளத்தை தொட்டு சொல்லு. சில நேரம் சில ஜபத்துக்கு பதில் கிடைக்காதனால ஜபத்துக்கு பதிலே இல்லைன்னு நீ சோர்ந்து போகாதே. சில ஜபத்துக்கு பதில் உண்டு, சில ஜபத்துக்கு பதில் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த புதிய மாதத்தில் உனக்கு புது கிருபைகளை கட்டளையிடுவேன். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. I don't want Jesus Christ. I don't cry till us for Jesus Christ. கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாளும்
என்னை மறவாத தெய்வம் நீர். நன்றியோடு மெய் துதிக்கிறேன். பாடுவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. சொல்வோம். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் பல கரத்தா நீர் என்னை தாங்கினீ, உம் பல கரத்தா நீர் என்னை தாங்கினீ. உம் சிறகாலே மூடி காத்தீ, உம் சிறகாலே மூடி காத்தீ. நல்லா கறந்துட்டு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. சொல்லி பாடுவோம். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படேனே, நீர் என் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே, என் துணையாக இருக்கின்றீரே. நல்லா கறந்துட்டு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, என்னுடைய துதி பலிகளை நீர் அங்கீகரிக்கிறீர் ராஜா. என் பிள்ளைகள் ஆசையோடு துதிக்க துதிக்க உங்கள் மனம் இறங்கி வருகிறதா ராஜா. ஓடுகிறவன் அல்ல, விரும்புகிறவன் அல்ல, இறங்குகிற தேவன். ஐ டோன்ட் ஜீசஸ், நீர் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அப்பாற்பட்ட காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்து முடிக்க போறதுக்காய் நல்ல உற்சாகத்தோடு கரந்தட்டி, ஆசையோடு கரந்தட்டி ராஜாதி ராஜாவை வாழ்த்துவோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவுக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். உட்கார்வோம். நல்ல பாடினோம், ஆராதித்தோம். இப்போ முக்கியமான செய்தி வேளை. இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார். நீங்கள் எந்த பகுதியில் நடந்து போயிட்டு இருந்தாலும், எங்கே இருந்தாலும் இந்த சத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் சில வார்த்தைகளை எனக்கு உணர்த்தினார். 1 தீமோத்தேயு 6:17 பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. இப்போ நான் வாசிக்கேன். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கும்போது என் உள்ளத்தில், ஏசப்பா இந்த வார்த்தை எப்படி அப்படின்ட்டு கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், இதை சொல், நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பாருங்கள், அந்த இடையில் வருது அந்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 6:17 நடுவில் பாருங்கள், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும்
நாம் அனுபவிக்கிறதற்கு இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன நன்மைகளாக உங்களுக்கு வேணுமோ அதை கர்த்தர் அந்த சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அவர் குறையாலாம் கொடுக்க மாட்டாராம். பூரணர் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இப்போ கொஞ்ச நாளாக இந்த சோஸ்வா டிவி மூலம் உங்களோடு பேசி வருகிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணுதீங்க. நிறைய அந்த டிவியில் நிறைய இந்த வாக்குத்தத்த செய்தி மாத்திரமில்ல, நிறைய பகுதி ஊழியர்கள், நிறைய ஊழியர்கள் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கீங்க. சிலருக்கு கேட்க நேரம் இருக்குது, சிலருக்கு கேட்க நேரம் இல்லை. அதில் இந்த ஜெப உதவி போட்டிருக்கிற நம்பரை பார்த்து நிறைய பேர் பேசுகிறீங்க. அது நான் தான். உங்கள் உதவி எப்போ உங்கள் ஜெபத்துக்கு உதவியாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசலாம். நிறைய பேர் பேசி வருகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில், கடந்த மாதத்துலலாம் சொல்ல வசனத்தை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கடைசி உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஏன்னு சொன்னால் அந்த டிவி மூலம் தம்பி என்கிட்ட வந்து சொல்லும்போது ஒவ்வொரு மாதமும் எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரே, சாதாரணமாக ஒரு செய்தி கொடுத்துடலாம், ஆனால் புதிய மாதத்தில் என்ன நடக்குங்கிறது யாருக்கு தான் தெரியும்? இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவருடைய பாதத்தில் விழுந்து, ஏசப்பா என்னுடைய குறைகள் நிறைய உண்டு, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு, வார்த்தைகள் உண்டு, அதெல்லாம் கர்த்தர் மன்னித்து ஏப்ரல் மாதம் என்ன நடக்குங்கிறத ராஜாவுக்கு தெரியும். ஏன்னா இப்போ முக்கியமான சூழ்நிலையை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஏப்ரல் மாதம் என்னெல்லாம் நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் 6 தேர்தல் நடக்க போகுது. முக்கியமான மாதம். இந்த மாதத்துக்கு உலகமே ஜெபிக்கி, தேவ ஊழியர்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஓசருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெபிக்கீங்களா? தேர்தலுக்காக ஜெபிக்கீங்களா? கட்டாயம் ஜெபிங்க. இன்றைக்கி ஏப்ரல் 1ஆம் தேதி, 5 நாள் தான். அதிகமாக ஆண்ட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஜெபம் ஜெயம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ யார்கிட்டருந்து தான் வரும்? யார் ஓடினாலும் சரிதான், அவர் ராஜாவை ஏற்படுத்திக்கிறவர். அல்லேலூயா. அதே போல் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதம் 30 நாட்களும் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்கணும் கொஞ்சம் மனசில் பாருங்கள். பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணும், வீட்டு செலவு, ஆஸ்பத்திரி செலவு, மாத்திரை செலவு, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மை வேணும், நான் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகள், பரத்திலிருந்து ஆவிக்குரிய நன்மைகளும் கேளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். இந்த மாதம் 1ஆம் தேதியில் நீங்கள் பரத்தில் இருந்து ஜீசஸ் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு 1 வருஷம் ஆச்சு, ஸ்கூல் திறக்கலை, தொழிலில் ஒரு மந்தத்தன்மை, இப்போ தான் கதிரெலாம் அறுத்து வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால் பண கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கும், வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள். ஏன்னா நான் இந்த சின்ன ஊழியத்தை செய்யும்போது, இப்போ நான் வரும்போது கூட ஒரு சகோதரி எனக்கு இன்றைக்கி செய்தி எப்படி கொடுக்க போகிறோமோன்னு நினச்சேன். அந்த தங்கச்சிக்கு ஊர் திருப்பத்தூர், ரொம்ப தூரத்தில் உள்ள தங்கச்சி. சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சுழிதல் உள்ள சால் தீ பிடிச்சி அவள் உடம்பு வந்துட்டு, இது நடந்து 15 நாட்கள் ஆகுது. ஆனால் அவள் உடம்பு அப்படியே வெடிச்சு, சின்ன பிள்ளை, அப்படியே உள்ளே இருக்கிற நரம்பு, சதைகள், இரத்த நாளங்கள் தெரியுது. இப்போ ஒரு 4 நாளாக அவள் துடிக்கிற வேதனைகள் கணக்கு கிடையாது. எல்லா ஆஸ்பத்திரியும் கொண்டு வச்சுட்டாங்க. நாளாக என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த தோல் பகுதி அப்படியே வெடித்து, அப்படியே உள்ளே இருக்கிற அந்த சதைகள்லாம் வெளியே வந்து அவளால் தாங்க முடியல. ஜெபிக்கிற பிள்ளை சொல்லுதா, என்னை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க, இப்போது என்னை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க, எனக்கு அங்கே போகிறதுக்கு மனசு இல்லை. என்ன ஒரு வார்த்தை சொன்னால், என்ன தூக்கக்கூட முடியாதுக்கா, என் உடம்பில் ஒரு சதை இல்லாமல், மூடு தோல் இல்லாமல் எல்லாமே வெடிச்சிட்டு, என்னை கை தூக்கி எங்கள் அம்மா அப்பாவில் தூக்க முடியாது, எல்லாம் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் அழுது, வேண்டாப்பா அந்த தண்டனை, எங்கள் எதிராளிக்கு கூட அந்த தண்டனை வரக்கூடாது. இந்த தங்கச்சியை நான் பார்த்ததில்லை, ஆனால் என் இருதயம் கலங்கிச்சு, அழுதேன். ஏன்பா அந்த தண்டனை, என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு. அந்த பிள்ளை ஏங்கி அழக்கூடாதுக்கு சக்தி இல்லை.
அந்த மகளுக்காக நீங்கள்லாம் செஞ்சீங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஏற்றி ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியில் ஏற போகும்போது தான் அந்த மகள் என் நம்பர் கிடச்சி ஃபோன் பண்ணி ஒரு 5 நாளாக எனக்கு அந்த பிள்ளையை குறித்து ஒரு வேதனை துக்கம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என் சத்தத்தை தான் நீ கேட்க, உன் சத்தத்தை தான் நான் கேட்கேன். ஆனால் உன்னை பார்க்கிற தெய்வம் எப்பேற்பட்ட கொடிய தீச்சுட்ட காயங்கள் இருந்தாலும் இயேசுவால் ஆற்ற முடியும். விசுவாசத்தோடு நீ போ, நம்பிக்கையோடு போ. அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டேங்கான்னு சொல்லி மறுபடியும் அவட்ட பேசலை. உங்கள் முன்னே நிற்கேன். இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் தேசத்தில் நடக்கு. இதெல்லாம் கேட்கும்போது நான் நினைப்பேன், என்னை நல்லா ஆண்டு வச்சிருக்கார், என்னை அழகாய் நடத்துகிறார். நம்ம சின்ன சின்ன காரியத்துக்குள்ள கூட துக்கப்படுதோம், உடைக்கப்படுதோம். ஆனால் இப்படிலாம் செய்தி கேட்கும்போது என் இதயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்லா இருக்க, ஏன் எனக்காக ஓடக்கூடாது? ஏப்ரல் மாதத்தில் எனக்கு சொல்லுவேன், அனுபவிக்கிறதுக்கு அவர் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவர் கையில் வச்சுக்கிட மாட்டார். அவர் எல்லாம் நமக்கு தான். நீங்கள் நினைக்கிங்க நான் உழைக்கலை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிங்க. ஆனால் கொடுக்கிறவர் யார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இதுதான் பாயிண்ட். இங்கே அங்கே ஒரு நம்பிக்கை, என் உழைச்சிருவேன், எனக்கு அந்த வழிபாடு தந்துடும், என் குடும்பம் தந்துடும், கொடுக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்கள், ஜீவனுள்ள தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஆண்டவர் மேலே, இயேசு, அவர் பேர் இயேசு, நீங்கள் வெறுத்தாலும் இயேசு தான். ஏன்னா இந்த வார்த்தை எழுதினவர், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அவர் சொன்னது தான். இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட பைபிள் இல்லைனாலும் மற்றவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த வார்த்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றுகிற தேவன். நான் அழிஞ்சாலும் அவர் அழியாத தேவன். அவர் சொல்லுகிறார், மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நீங்கள் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, இன்னொரு வசனம் தாரேன், சங்கீதம் 104:15. அது என்ன பைபிளில் எங்கே அந்த நன்மை என்னன்னு போட்டிருக்கு பாருங்கள். சங்கீதம் 104:15 எடுத்துக்கோங்க. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், பக்கம் 735. பைபிள் புதுசாக வச்சுருக்கவங்க பாருங்கள். சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கவும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இந்த வசனம் நான் வாசித்துக்கிட்டு இருக்கையிலே, ஆண்டவரே நீர் சம்பூர்ணமாக என்ன கொடுப்பீங்க, நன்மைகள் என்ன கொடுப்பீங்க? இப்போது 2வது அலை கொரோனா வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் தேசத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா சூயஸ் கால்வாயில் பெரிய ஒரு கப்பல் தரை தட்டி நிற்கி 396 கோடி உலகம் முழுவதுக்கும் நட்டோம். அதில் அந்த பக்கம் இந்த பக்கம் 4 திசைகளிலும் கரை தட்டி நிற்கிற கப்பல், பெரிய கப்பல். இப்போ 3 நாளாக செய்தி, 4 நாளாக வந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய கால்வாய், அந்த கால்வாயில் பல கோடிக்கணக்கான டன் உள்ள பொருட்கள், மனிதர்கள் ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம் கடந்து போயிட்டுருக்கு. அது முக்கியமான நடுப்பகுதியில் கரை தட்டி நின்றுட்டு, இதனால் உலகம் முழுவதும் வருகிற கப்பல் அந்த பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல் அப்படியே தடையாக இருக்குது. இந்த செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே எகிப்தில் ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட் நேற்று. இப்படி ஒவ்வொரு தேசத்துலேயும், இந்தோனேஷியாவில் ஒரு நிறைய பிரச்சனைகள், இன்னும் பர்மா அந்த பகுதியில் நிறைய பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த கடைசி நாட்களில் மனிதனுக்கு அன்றாட தேவை. இனி வருகிற நாட்களில் லாக்டவுன் இருந்தாலும் என்ன வரப்போதோ தெரியாது ஏப்ரலில். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகிறார், இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் சொன்னால் நம்ம இருதயத்துக்கு என்ன வேணும், அவருடைய இரத்தம் திராட்சை ரசம் சொன்னான். ஆனால்
இதில் நீங்கள் புதிதாய் ஆண்டவரை தெரியாதவங்க இருக்கலாம். உங்கள் இருதயத்துக்கு எதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோ, ஒரு வேளை சாப்பாடாக இருக்கலாம், ஒரு வேளை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பாலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணுகிற எண்ணெய். நான் இது தேவனுடைய பிள்ளைகள் இதை எடுத்துக்கிடுவாங்க. அபிஷேகம், திராட்சை ரசம்னா அவருடைய ரத்தம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதுவும் வேணும் இதுவும் வேணும். அது ஆண்டவர் எப்படி சொல்லான்னா, முகக்களை உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கிற திராட்சை ரசம். ரெண்டாவது உங்களுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெய். மூணாவது பாருங்கள், இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். இன்றைக்கி சாப்பிடாம ஒரு நாள் இருந்துக்கலாம், 2 நாள் இருந்துக்கலாம், 3ஆவது நாள் நமக்கே மயக்கம் வந்துடும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரம். அப்போ இந்த 4ஆவது மாதத்தில் ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியாக வைக்க திராட்சை ரசம், உனக்கு முகங்களை உண்டு பண்ண எண்ணெய், அடுத்தாப்பில் உன் இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். யார் விளைவிக்கிறார்? உங்கள் உழைப்போ உங்கள் பிரயாசத்தினால அல்ல, ஜீசஸ். இதை சொல்லுங்கள். உங்களுக்கு இயேசுவே உங்கள் மனசில், இயேசுவே நீங்கள் கூப்பிடும்போது இந்த 3 காரியத்தையும், அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சாதாரண தேவன் அல்ல. உங்கள் அப்பம் தண்ணீர் என்னென்ன வேணுமோ இந்த வார்த்தை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க. நான் மனுஷி பேசுகிறேன், ஆனால் தெய்வத்தின் வார்த்தையை எடுத்து உங்களுக்கு சொல்லுதேன். அதை பூரணமாக நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் அப்படியே நன்மை செய்வார். இதை பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை எடுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. உபாகமத்தை எடுங்க. உபாகமம். இதை எப்படி நான் நம்ப, எப்படி நான் இதை விசுவாசிக்க அப்படின்னு சொன்னால், பைபிள் வச்சுருக்கவங்க எடுத்துக்கோங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதாவது இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் 30ஆம் வசனத்து பாருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய கர்த்தர். இந்த மாதத்தில் நீ கால் எடுத்து நீ காலையில் வச்சிருக்க, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு முன் செல்லும் கர்த்தர். இந்த மாதத்தில் அவர் முன்னால் போகிறார், நானும் நீங்களும் பின்னால் வாரோம். ஒரு தகப்பனை போல சமக்கிற தேவன் முன்னால் அவர் போகிறார். அடுத்தாப்பில் பாருங்கள் 32ஆம் வசனத்தில், உங்கள் தேவனாய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த வழியில் போகணும், நீங்கள் பணம் சம்பாதிக்க போவீங்க, எதுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினைக்கிங்க, இங்கே போக வேண்டிய வழியை காட்டவும். இதுதான் மெயின். எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும்னு தெரியல, என்ன தொட்டாலும் கஷ்டம். இன்றைக்கி பிடி சுற்றத்துக்கு 1 மாதத்துக்கு பிறகு தான் சம்பளம், தொழிலில் ஏற்ற வருமானம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு வேதனை. இதை விட நம்ம 2வது அலை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நல்ல தேர்தலில் யார் ஜெயிப்பா, இப்படி நம்ம மனக்கண்ணில் நிறையா ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. திருச்சபையில் தேர்தல், நாட்டில் தேர்தல், அடுத்தாப்பில் இந்த கொரோனா ஒரு பக்கம் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது, வேளாண்மை டெல்லியில் அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க, எல்லா விலைவாசியும் கூடி இதில் முழுசுலேயும் ஒரு ஸ்டாப்னு லாக்டவுன் வந்தால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தேவனாய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். கர்த்தரே சொன்னார், உனக்கு நன்மை சம்பூரணமாய் நான் கொடுப்பேன். 2வது அது என்னதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். 3வது சொல்கிறார், நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அதே உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 21ஆம் வசனத்தில் பின்பகுதியை பாருங்கள். கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் சுதந்திரத்துக்குள், நீ போய் அதை சுதந்திரத்துக்குள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்ன நடக்கும், என்ன செய்வோம்? இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத. இன்றைக்கி நம்மளை ஆட்டி படைக்கிற நிறைய ஜெபிக்க வரவங்க. கடந்த நாளில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் பெரிய ஐயா, ஆனால் அவர் இருதயத்தில் எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும் அவ்வளோ அறியாமலே ஒரு பயம், யாரும் நம்மளை வெட்டி கொண்டு போட்டுருவாங்களோ, சரியாக தூக்கம் இல்லை, தொழிலே பார்க்க முடியலை. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், அந்த உபாகமம் 1 அதிகாரத்தை அன்னைக்கு அவருக்கு நான் சொல்லும்போது சொன்னார்,
29ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். இந்த வசனத்தை அந்த ஐயாவுக்கு கொடுக்க சொன்னார். நீங்கள் ஏன் கலங்குதீங்க? அதுக்கு அடுத்த சொல்லுகிறார், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் நமக்கு முன் செல்கிறார். இவ்வளோ நாளும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன பாவத்தை விட்டு, ஆண்டுக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை விட்டு 100க்கு 100 கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நிச்சயமாய் நடத்துவார், எனக்கு குறையில்லாதபடி நடத்துவார்னு சொல்லி இங்கே 100க்கு 100 நடக்கும்போது ஆண்டவர், நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா நிறைய வார்த்தையை போட்டிருக்கிறார். அந்த வசனத்தில் பூரா பயங்கரமான ஒரு வார்த்தை. நீங்கள் இதை ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியத்தை, 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லேன். இன்னைக்கு காலையில் இந்த செய்தி கொடுப்பதற்காக ஆண்டு சமூகத்தில் காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிக்கை என் கண்ணில் பட்டுச்சு. அதில் ஒருத்தர் உண்மையாக நடந்த சம்பவம், ஒரு ஐஸ்வர்யான், அவர் ரொம்ப கோடீஸ்வரம் கிடையாது, நடுத்தரமாக உள்ளவர். அவர் தன் மகனை, வாலிப மகனை கூட்டிக்கிட்டு, தம்பி வா கொஞ்ச நேரம் அப்படியே தெருவில் நடந்து போகும்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காரு. அவன் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது 3 மனிதர்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் இருதயத்தில், அவர் தேவனுடைய மனிதன், அவர் இருதயத்தில் ஒரு எண்ணம், இவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்வோமே, இந்த பிச்சையை எடுக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன தொழில் பார்த்து பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா என்ன செய்தாங்க, 3 பேரையும் கூப்பிட்டு அந்த மகனையும் பக்கத்தில் அணைச்சி வச்சுட்டு, ஐயா தம்பிமாரே, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சால் சின்ன உதவி செய்ய மாட்டேன், ஏதாவது ஒரு சின்ன தொழில் பார்த்து பிழைச்சிக்கோங்க, நான் தரதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆட்டியா என்கிட்ட தொழிலுக்கு பணம் இல்லாமல் தான் இந்த சின்ன வயசுலேயே நாங்கள் பிச்சை எடுக்கோன்னு சொன்னோடனே அவர் இதயம் ரொம்ப கலங்கிச்சு. உடனே மகனுக்கு வீட்டுக்கு ஓடி போய் ஆளுக்கு 30 கொடு, அதை ஜோமுனி கொடுப்போம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே அந்த தம்பி ஓடி போய் ஆளுக்கு 30 கொடுத்தான். அப்போ அந்த ஐயா அவங்கள அணைச்சி சொன்ன காரியம், தம்பி இது 30,000, ஒரு சின்ன கடை போட்டியினாலும் நீங்கள் உங்கள் குடும்பம் பிழைச்சிக்கலாம், தயவு செய்து பிச்சை எடுக்க வேண்டாம், சரியா? இதுக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், 1-2 கிடைச்சது வச்சு எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலைன்னு சொல்லி 3 பேர் கண்களும் கலங்கிச்சு. அவங்களை தட்டி கொடுத்து அனுப்பிவிட்டார். கரெக்டாக கொஞ்ச நாள் கழித்து அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்து அந்த 3 பேரையும் தேடி போகும்போது அந்த தெருவில் இல்லை, இன்னொரு தெருவில் ஒரே ஒரு சகோதரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்தவுடனே அவர் கொஞ்சம் முகத்தை தொங்க போட்டு குனிஞ்சார். இல்லை, அவரை பிடிச்சிக்கிட்டார். தம்பி நீ ஏன் மறுபடியும் பிச்சை எடுக்க அப்படின்னு சொன்னால், ஐயா அவ்வளோ நாளும் நான் சும்மாவே இருந்து சாப்பிட்ட உடனே எனக்கு உழைக்கிறதுக்கு சக்தி இல்லை, உழைக்க முடியும்னு இல்லை, ஒரு சோம்பேறித்தனம், நீங்கள் தந்த பணத்தை நல்லா சாப்பிட்டேன், எல்லாம் கரைஞ்சி வச்சு அப்படின்னு சொன்னார். இவருக்கு வேதனை. சரி மற்றவங்களெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு சிற்றுண்டி கடை, சின்ன கடை, ஒரு வாடகை கடையில் ஒரு சகோதரன் டீ போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் கொடுத்த பணத்தை இவர் நல்ல முறையில் செய்தார். அந்தோடனே அவர்கிட்ட கேட்டார், ஆமாம் ஐயா, இங்கே கொடுத்த மறுநாளே என் மனைவிட்ட கொடுத்தேன், என் மனைவி ஒரு இட்லி கடை போடுன்னு சொல்லி நல்லா இருக்கும் ஐயா, உங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி தரட்டுமா அப்படின்னு கேட்டு, இல்லை இன்னும் நீ சம்பாத்தியம் பண்ணி உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோன்னு சொல்லி. சரி இன்னொரு சகனை எங்கன்னு சொல்லும்போது அந்த 2 பேருமே ரொம்ப துக்கப்பட்டு சொன்னாங்க, ஐயா இங்கே உள்ள டாஸ்மாக் கடையில் அவர் அங்கனே இருந்து ஒன்றும் சாப்பிடாம குடிச்சு வியாதிப்பட்டு படுத்திருக்காருன்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப வேதனை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சதை ஒரு தம்பி சாப்பிட்டு வீணாக்கிட்டான், ஒரு தம்பி நல்லா உழைச்சி நல்லா வந்துட்டான், இன்னொரு தம்பி தான் சிரத்தையே கெடுத்துட்டான், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குன்னு சொல்லி அவர் கண்கள் அழுதுச்சு. இன்றைக்கும் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம கையில் தாரார், சில ஆசீர்வாதங்களை நம்ம கையில் தாரார். ஒன்றுமே இல்லை, உழைக்கிறதுக்கு ஒரு சக்தியும் இல்லை, ஆனால் கத்த தருகிறத 5 அப்பமாக இருந்தாலும் 2 மீனாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக்கி தருவார். அதனால் இங்கே அப்படியே தலை கவிழ்ந்து இந்த முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிப்போம். சோத்திர ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க இந்த புதிய மாதத்தில்
என் பிள்ளைகளை இவ்வளவாய் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன்பா. எல்லோரும் வாயை திறந்து சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே நன்றி அப்போ. நல்ல சத்தமாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே இறங்கு சுவாமி, ஆண்டவரே நன்மை செய்கிற தேவன், ஆண்டவரே சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், நீ ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க எனக்கு ஒரு நம்பிக்கை தாரும் கேட்போம். எல்லாரும் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவரே, கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று வார்த்தை இருக்கிறது ராஜா. யாரெல்லாம் இந்த வார்த்தை விசுவாசிக்காங்களோ, இந்த மாதத்தின் முதல் துவக்கத்திலே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறீர். பலகீனமான சரீரத்தை தொட்டு சுகப்படுத்துகிறேன். கண்ணீரோடு நிற்கிறவங்க கண்ணீரை துடைக்கிறேன். எனக்கே ஆறுதல் இல்லை என்று சொல்லி சிலர் கலங்கி நிற்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதா உன்னை சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவேன். சங்கீதம் 104:15 படி, உனக்கு திராட்சரசம், உனக்கு எண்ணெய், உனக்கு ஆகாரம், இன்னும் உன் வாழ்க்கையில பணம், இதெல்லாம் வேண்டிக் கொண்டபடியெல்லாம் நான் செய்கிறது. இவன் கேளுங்களேன். ஏசப்பா சங்கீதம் 104:15 படி, ஆண்டவரே ஏசப்பா என் இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தை தாரு ராஜா. என் பிள்ளைகளை நானும் பட்னியோடு இந்த மாதம் இருக்கக்கூடாதுப்பா. எந்த லாக்டவுனும் வரக்கூடாதுப்பா. எந்த கொள்ளை நோய்களும் வரக்கூடாது சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவே, எந்த வியாதியின் கொடூரமும் எங்கள் ஊரை எங்களை தாக்கக்கூடாதுப்பா. கடைசி காலந்தான். ஆனா உங்க வசனம் பொய்யல்ல, உடைய வசனை உண்மை ஆண்டவரே. இயேசுவே, நீ போகிற வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொன்னீரே. நான் பயப்படாமல் இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி எனக்கு ஒரு விசேஷித்த நன்மையை தாரும். எனக்கு நன்மை செய்வீங்களாப்பா. இந்த கிருபை வாசல் ஊழியத்தில் எனக்கு எவ்வளோ நன்மை, இந்த சோஸ்வா டீம் மூலம் எத்தனை பேருக்கு எவ்வளோ நன்மை கொடுத்துருக்கீங்க டாடி. மனிதன் மறந்து போவான், தெய்வம் மறக்க மாட்டீங்கப்பா. நீங்கள் யாராக இருந்தாலும் வாயை திறந்து இயேசுவேன்னு அவருடைய நாமத்தை ஒரு தடவை சொல்லுங்க. உங்கள் காலை தொட்டு கேட்குறேன். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன ரகசிய பாவங்களை விட்டுருங்க. ஒரு பாவத்தை கூட நீங்கள் ருசிக்கக்கூடாது. கடைசி நொடியில் வந்துட்டோம். கடைசி கொடிய நாட்கள், இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வந்துருங்க. அது உங்களால் முடியாது, ஆனால் இயேசுவால் முடியும். அந்த டாஸ்மார்க் கடையிலே கிடந்த மனிதனை போல அநேகர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் முடியாது. ஆண்டவரே மாற்று, கையில் இருக்கிற செல்வனை மாற்று, அதை பரிசுத்தப்படுத்தும். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிற பாவங்களை மன்னியும், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்த பாவங்களை மன்னியும். வாலிப தம்பியே தங்கச்சியே, உன் கையில் இருக்கிற செல் பரிசுத்தமாய் மாறட்டும். அருவருப்பான பாவங்களை தூக்கி போடு என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க சரீரத்தில் எந்த பகுதியில் பலகீனம் இருந்தாலும் அதில் கரம் வைத்துக்கோங்க. கர்த்தர் இப்பொழுதே தொடுகிறார். ஜீசஸ் பவர். இப்பொழுதே தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பகுதியை கர்த்தர் டச் பண்ணுகிறார். இப்பொழுதே வேதனை நீங்கி சுகமாயிரு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என் தேவனுடைய வல்லமை, குணமாக்குற வல்லமை பாய்ந்து செல்கிறது. உங்களை பிரசன்னம் உங்க வீட்டுக்குள் கடந்து வருகிறது. இந்த டிவி நிகழ்ச்சிகளை எந்த நிமிஷம் பார்க்கணும்னாலும் நீங்க பார்க்கலாம். அந்த தம்பிமாருக்காக, அண்ணனுக்காக எல்லாரும் ஜெபிப்போமா? சோஸ்வா டிவி நிறைய இடத்துல கடந்த மார்ச் மாதம் உங்கள்கிட்ட சொன்னதை விட இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிராமங்கள் பட்டணங்களுக்கு கடந்து செல்கிறது. அதை நடத்துகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவை ஒருவர் கூட இது என்ன அப்படின்னு சொல்லி உதாசீனம் பண்ணாதபடி ஆண்டவரை நாங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்ல, எங்கள் செல்வன் மூலம் அநேகருக்கு இதை சொல்லி ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை அவளுக்கு காட்டி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த மியூசிக் படிக்கிற தம்பியை ஆசீர்வதியும். பாடல் பாடின பிள்ளைகளை தம்பி, குட்டி தம்பி, பெரிய தம்பி எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை எடுக்கிற தம்பிமாரை ஆசீர்வதியும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் பரத்திலிருந்து ஆசீர்வதியும். துதிகன மைமையெல்லாம் இயேசுவே, இயேசு கிறிஸ்துவுக்கே
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. எல்லாரும் கரந்தட்டி பாடுவோமா? புதிய மாதத்தில் புதிய நாளில் எல்லாரும் கரந்தட்டி பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப என் குட்டி பேத்தியா ஒரு பாடல் பாடுவா. அல்லேலூயா. ஓ என் இயேசுவின் தோட்டத்திலே ஆனந்தமே, அந்த தோட்டத்தின் நடுவிலே குட்டி பூனை ஆகா, அங்கும் யாம் இங்கும் யாம், அங்கும் இங்கும் யாம் யாம், அங்கும் யாம் இங்கும் யாம், அங்கும் இங்கும் யாம் யாம், விளையாடில் மகிழ்ந்த
ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. முன்னும் உணவா உன் ஜனங்களை போஷித்தீர். உம்மை போல யாருண்டு? உன் ஜனங்களை நேசிக்க. உம்மை போல யாருண்டு? உன் ஜனங்களை நேசிக்க. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர்